வணக்கம். ஒருத்தர் செய்த சாதனையை இன்னொருத்தர் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு தட்டி படிச்சுட்டு போகிறது எவ்வளோ கொடுமையான விஷயம். ஆனால் இதை மக்களே முன் வந்து ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தையும் புகழையும் இன்னொருத்தருக்கு தூக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை என்ன சொல்கிறது? அப்போ அந்த மனிதனுடைய ஆளுமையும் அவன் செய்த சாதனைகளின் தாக்கமும் அந்த மக்களோட மனசில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தால் இந்த மாதிரி ஒரு செயலை வந்து அவங்க செஞ்சுருந்துருப்பாங்க. இளையராஜா எந்த பாட்டு ஹிட் ஆனாலும் அது இளையராஜா பாட்டு அப்படின்னு மக்கள் கேட்டு ரசித்த ஒரு காலம் இருக்குது. அப்படின்னா அவருடைய இசை வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த வரிசையில் நான் இளையராஜா பாடல்கள் என்று நினைத்து பின் நாட்களில் அதற்கு வேறு இசையமைப்பாளர்கள் என்று தெரிந்த 3 பாடல்களை பற்றியும், இப்படி மற்ற இசை அமைப்பாளர்களின் திரை இசை இப்படி ஒரு தாக்கத்தை மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற நிலைமையில் நாம் ஏன் இளையராஜாவை முதன்மைப்படுத்தி அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்கு விடையாகவும் இந்த காணொளியை நான் பதிவு செய்கின்றேன். வணக்கம், நான் உங்கள் அருள் இன்பராஜன். மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு, மலரும் மலரும் புது தாளம் போட்டு, புதுசா புதுசா இதை காதில் கேட்டு, புழுவாய் துடித்தாள் இந்த மின்னல் கீற்று. எப்போ இந்த பாட்டை கேட்டாலும் ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் வந்துடும். இந்த பாடலும் வந்து ஒரு காதலில் தோல்வியுற்றவன் தன் காதலியை வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறான். அப்போ வந்து டக்குன்னு அவனுக்கு வந்து பழைய நினைவுகள்லாம் போகுது. அப்போ என்ன தான் வந்து அவன் காதலில் தோல்வி அடைந்திருந்தாலும் அந்த பழைய நினைவுகளை நினச்சி பார்க்கும்போது வந்து டக்குன்னு ஒரு சந்தோஷம் அவனுக்கு வரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இசையமைக்கப்பட்டது தான் இது. அதனால் அந்த பாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு கேட்டோடனே வந்து ஒரு சந்தோஷம் வந்துடும். அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுக்கு இசை வந்து சந்திரபோஸ். நான் காலேஜ் படிக்கும்போது மெஸ் டைமில் வந்து சாங்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து அவங்களோட ஃபேவரட் சாங்ஸை வந்து ப்ளே பண்ணுவாங்க. அப்படி ஒருத்தர் ப்ளே பண்ணும்போது வந்து அவரோட ப்ளேலிஸ்ட்டில் வந்து இந்த சாங் எப்போயுமே இருக்கும். அதனால் அடிக்கடி இந்த சாங்கை கேட்பேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த சாங் கேட்கும்போது. அது வந்து இளையராஜா இல்லை அப்படிங்கும்போது வந்து ரொம்ப க்யூரியஸ் ஆகிடுச்சு, யாருக்கு மியூசிக்காக இருக்கும் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது வந்து சந்திரபோஸ்ன்னு தெரிய வந்தது. தென் ஆசை. மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் உந்தன் ஞாபகமே. இந்த பாட்டோடைய ஹைலைட்டே ஸ்டான்ஸால தான். அன்று காதல் பண்ணியதும் உன் கண்ணம் கிள்ளியதும் அடி இப்போதும் நிறமாறாமல் இந்த நெஞ்சில் நிற்கிறதே. ரொம்ப மெலோடிக்காக நிறைய வேரியேஷன்ஸ் இந்த சாங்ஸில் இருக்கும். தேவா. நான் ஸ்கூல் படிக்கும்போது நானும் என்னோடய ஃப்ரெண்டும் இளையராஜா சாங்ஸ்லாம் வந்து ஒரு லிஸ்ட் எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ எங்களோட ஃபேவரட் சாங், அப்புறம் வந்து எந்த இயரில் என்ன படம் வந்தது, என்ன அப்படி இந்த பாட்டு எழுதுகிறப்ப இளையராஜா அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். ஆனால் பட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன், இல்லை இது இளையராஜா பாட்டு இல்லை, இது வேற ஒருத்தர் மியூசிக், தேவா மியூசிக். ஸ்டில் ஐ ரிமெம்பர். இது வீட்டுக்கு வந்து இந்த டிஸ்கஷனை வந்து நான் வந்து என்னோடய பெரியப்பா பையன்ட்டு சொல்கிறேன். அவன் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அவனு சொல்கிறான், நானும் இதே மாதிரி ஒரு டிஸ்கஷனில் தானே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பெட் கட்டி தோற்று போயிட்டேன் நான். இது தேவா மியூசிக். ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது அது. ஏன்னா வந்து தேவா வந்து ரொம்ப கானா டைப் இல்லை சாங் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு மெலாடிக் ஓப்பனிங் இந்த படத்தில் அவர் கொடுத்துருப்பார். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பாட்டு ரீசெண்டாக ட்ரெண்டானதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஸோ வெரி பியூட்டிஃபுல் சாங். நெக்ஸ்ட் சாங். ரொம்ப நாளாக இது இளையராஜா சாங்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள், ஒரு காதல் காவியம் கையோடு தந்தாள், கல்லூரும் காலை வேளையில் ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள். சங்கர் கணேஷ்.
இந்த படத்தில் இருக்க இன்னொரு பாட்டும் கொஞ்சமாக என்னை கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருச்சு. யாரோடு யாரின்ற கேள்வி. அதனால் வந்து ரொம்ப நாளாக வந்து இது வந்து என்னோடய இளையராஜா ப்ளேலிஸ்ட்டில் இந்த பாடல்கள்லாம் இருந்தது. தென் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை எப்போ வந்து எனக்கு இது வந்து சங்கர் கணேஷ் பாட்டுன்னு தெரிய வந்துச்சு அப்படின்னு. பட் என்ன எதனால் நான் வந்து இது வந்து ரொம்ப நாளாகவே இளையராஜா பாட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, மௌனராகமில் வந்து ரேவதி அண்ட் கார்த்திக் போர்ஷன் வந்து ஒரு சின்னதாக வந்திருக்கும். எனக்கு என்னமோ வந்து இந்த பாட்டு பார்க்கும்போது அந்த போர்ஷனோட இன்ஸ்பிரேஷனை எடுத்து இந்த படம் அப்படியே டெவலப் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அதுலேயும் இளையராஜா டக்குன்னு இந்த பாட்டும் வந்து ரொம்ப கேட்சியாக இருந்ததுனால வந்து அந்த மாதிரி மைண்ட் செட் ஆகிடுச்சான்னு எனக்கு தெரியல. பட் பியூட்டிஃபுல்லாக வந்து சங்கர் கணேஷ் இதை கம்போஸ் பண்ணியிருப்பார். ஓகே, இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். இப்படி நிறைய இசையமைப்பாளர்கள் நல்ல இசையை கொடுத்துருக்காங்க, மக்கள் அதை ஏற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க, அதை ரசிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஏன் இளையராஜாவை முதன்மைப்படுத்தி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்? இதுக்கு காரணம் வந்து பல காரணங்கள் இருக்குது. இதை ஒரு தனியாகவே ஒரு காணொலியாக நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். பட் சில விஷயங்களை மட்டும் வந்து இதில் பகிர்ந்துக்கிறேன். இளையராஜா கம்போஸ் செய்த பாடல்களின் எண்ணிக்கையை வந்து கணக்கில் எடுத்துட்டோம்னா அது ரொம்ப வியப்பாக இருக்கும். சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் நான் பார்த்தேன், ஒரு வருடத்துக்கு 57 படங்கள் பண்ணியிருந்திருக்காரு. இது எப்படி ஒரு சாத்தியமாகும்? 57 படங்களில் வந்து மினிமம் ஒரு படத்துக்கு 3 பாட்டாவது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகியிருப்பார். அப்படி ஒரு ஃபாஸ்ட் குவாலிட்டி அண்ட் ஃபாஸ்ட் டெலிவரி மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ்கிட்ட நம்ம பார்க்கல. வெரைட்டி. இன்றைக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டு ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த வந்து ஃபார்முலா, ஹிட் ஃபார்முலா அப்படின்னு வந்து அதை வந்து ஸ்டாம்ப் பண்ணி அந்த மியூசிக் டைரக்டரே வந்து 20 படத்தில் யூஸ் பண்ணுவார். அதில் மற்ற மியூசிக் டைரக்டர்லாம் அந்த ஹிட் ஃபார்முலாவில் இன்ஸ்பயர் ஆகி அவங்க ஒரு 20 படத்தில் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு வருஷம் இப்போ ரீசெண்டான இயர்ஸில் வந்த பாடல்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு வருடமாக பிரிச்சுக்கலாம். அப்போ ஒரு வருடத்தில் வந்த ஒரு பாடல்கள், ஹிட்டான பாடல்கள்லாம் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டில் போடுங்க. அந்த மாதிரி அடுத்த வருஷம் வந்தது, அதுக்கு அடுத்த வருடங்கள் வந்தது அப்படின்னு வந்து ஒரு பிளேலிஸ்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு நாள் உட்காந்து கேட்டு பாருங்கள், ஏறக்குறைய எல்லா பாட்டுமே ஒரே டைப்பாக இருக்கும். அதில் ஒரு சில பாடல்கள் தான் அதை தாண்டி அது தனித்துவமாக நிற்கும், அதுவும் கொண்டாடப்பட்டிருக்கும். அப்படி ஒரு ஃபார்முலாவில் போய் எல்லாருமே வந்து மாட்டிக்கிறாங்க. ஆனால் இளையராஜா வந்து ஒவ்வொரு பாடலும் வந்து வெரைட்டியாக கொடுத்துருக்காரு. ஒரு பாடல் போல் இன்னொரு பாடல் இருக்கவே இருக்காது. ஒரு கிராமத்து இசை, ஒரு வெஸ்டர்ன், ஒரு கிளாசிக்கல், அப்படியே வந்து வெரைட்டியில் வந்து அவர் கம்போஸ் பண்ணி தள்ளி இருப்பார். ஒரு நாட்டுப்புற இசையை மட்டுமே ரசித்த ஒருவனிடம் ஒரு வெஸ்டர்ன் இசையை கொண்டு போய் கொடுத்துருப்பார், அவனை ரசிக்க வச்சுருப்பார். வெஸ்டர்ன் இசையை மட்டுமே ரசிச்சிருந்த ஒரு கூட்டத்தை நாட்டுப்புற இசையை ரசிக்க வச்சுருக்கார். கிளாசிக் இசை, கிளாசிக் மியூசிக், கர்நாடிக் மியூசிக் என்னன்னே தெரியாத மக்களிடையே அதை ஒரு எளிமையாக கொண்டு போய் சேர்த்துருக்கார். இப்படி எந்த ஒரு இசையமைப்பாளரும் பண்ணியதாக எனக்கு ஞாபகம் இல்லை. இது வந்து 1-2 பாடல்கள் மட்டும் ஒரு பாடலை, அவர் செய்த அனைத்து பாடல்களுமே எடுத்துருந்தீங்கன்னாக்கும் இந்த மாதிரி ஒரு சாதனையை வந்து கண்டினியூஸாக செஞ்சுட்டே வந்துட்டே இருக்கார். இப்படி ஒரு சாதனையை வந்து நம்ம வந்து மற்ற இசையமைப்பாளர்களிடம் பார்க்கல. அடுத்து வந்து ஒரு மிக முக்கியமான காரணமாக இதை நான் பார்க்குறேன். நாம் இளையராஜா இசை என்று நினைத்த பாடல்கள், பல பாடல்கள் இளையராஜாவின் இசையின் தாக்கத்திலிருந்தே உருவாக்கப்பட்ட பாடல்களாக இருந்திருக்கு. அதை வந்து நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்னா பிகாஸ் தே வாண்ட் டு கிவ் அ கிரெடிட். இது எந்த அளவுக்கு வந்து ஒரு இளையராஜாவின் தாக்கம் வந்து திரை இசையில் வந்து இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு பேட்டியில் வந்து பாலா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பேட்டியில் வந்து பாலா சொல்லியிருப்பார். அந்த ஹோஸ்ட் கேட்பாங்க, இளையராஜாவை விட்டு நீங்கள் இந்த படம் பண்ணுறீங்க, நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இளையராஜா இல்லைன்னா என்னங்க, அவர் இசை தான் இருக்க போகுது மியூசிக்கில் அப்படிம்பார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கும், இளையராஜாவின் தாக்கம் என்பது எல்லா இசையமைப்பாளர்களிடமே இருக்குது. அவங்க பண்ணுற இசையில் வந்து இளையராஜாவின் தாக்கம் அதில் வந்துடும்.
ரீசெண்டாக சீமான் ஒரு பேட்டியில் வந்து அவர் சொல்லியிருப்பார், கொடைகளை கொடுப்பவனுக்கு நீ கடவுள்னு ஒரு பேர் வச்சுருந்தீங்கன்னா இளையராஜா இசையை அருள்பவன், அவன் இசை இறைவன் அப்படின்ட்டுருப்பார். ஸோ வந்து அதுதான் உண்மை. நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா த ஃபாஸ்ட் மியூசிக் டெலிவரி, ஃபாஸ்ட் அண்ட் குவாலிட்டி, வெரைட்டி அண்ட் வெர்சடைல். ஓகே, இளையராஜா என்பவர் கொண்டாடப்பட வேண்டியவர், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்குமே இருக்க முடியாது. அதே சமயத்தில் நாம் வந்து மற்ற இசையமைப்பாளர்களையும் நாம் ரசிக்கின்றோம், அவர்களுடைய இசையையும் நாம் ரசிக்கிறோம். அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு கொஞ்ச நாளாக வந்து வலைத்தளங்களில் வந்து சண்டை போட வேண்டியதாகிருச்சு. ப்ராபப்ளி இதை பற்றி இன்னொரு நாள் நம்ம பேசலாம். போனஸ், சின்ன தம்பி பெரிய தம்பி மூவிக்கு மியூசிக் யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் யார்ட்டாலும் போய் கேளுங்க, டக்குனு எல்லாரும் இளையராஜா அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த சின்ன தம்பி பெரிய தம்பியில் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஞாபகம் இருக்க பாட்டு வந்து, ஒரு காதல் என்பது உன் நெஞ்சில் உள்ளது, உன் நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்ததடி. எல்லாத்துக்குமே டக்குன்னு இந்த பாட்டு தான் வரும், உடனே இளையராஜா அப்படின்னு சொல்லிடுவாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் இந்த பாட்டுக்கு இளையராஜா தான், பட் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர் கங்கையபுரன். ஸோ இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. வாழ்வே மாயம் சொல்லலாம். அது இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு, அது இளையராஜா இல்லை, அது கங்கையபுரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களிடம் பகிர்ந்து மகிழவும். நன்றி.